தமிழர் நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் கொண்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் நாம். அன்று நமக்கு ஆகச்சிறந்த மொழி இருந்தது. உலகின் முதல் மொழி. உலகின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி, இயற்கையின் மொழி, இறைவன் தந்த மொழி. ஆனால் இன்று நம்மிடத்திலே அந்த அருந்தமிழ் நம்மை விட்டு அழிந்து போனது. அழித்தது வேறு யாரும் அல்ல, நாமேதான். அந்த மொழி அழிந்து போனது என்பது கூட அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழி இல்லை என்றால் அந்த இனம் அழிந்து போகும். அதனுடைய கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வழிபாடு அதனை பெருமைமிக்க அடையாளங்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து போகும். அப்படி எல்லாம் அழிந்து ஒரு இனம் அழிந்து போன நிலையில் நின்று கொண்டிருக்கிற நாம் எப்படி நம் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற நம் தேசிய இனத்தை மறு கட்டமைப்பு செய்வது என்ற பெரும் பொறுப்பை ஏற்று எது ஒன்றும் நமக்கு இல்லை என்பதை என் இன சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலம், அதில் வளம் இல்லை, அதில் நீர் இல்லை. காற்று, அது காற்றில்லை, கந்தக தூசி. நீர் நீரில்லை, அது நஞ்சு. உணவு உணவாக இல்லை, அது விஷம். இப்படி ஆகிவிட்ட நிலையில் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்கிறது. ஏனென்றால் தெரியாது. 100 மரணத்தில் 90 மரணங்கள் புற்றுநோயாக இருக்கிறது. இதற்கு காரணம் குடிக்கிற நீரும் உண்கிற உணவும் சுவாசிக்கிற காற்றும் விஷமாகி போனதுதான், நஞ்சாகி போனதுதான். படிக்க கல்வி இல்லை. கல்வி தனியார் முதலாளியிடத்தில் இருக்கிறது. அப்படியே படித்தாலும் வேலை இல்லை. மருத்துவம் முதலாளிகிட்டே இருக்கிறது. போக்குவரத்து தனியாரிடம் இருக்கிறது. மின் உற்பத்தி பகிர்வு அது தனியாரிடம் இருக்கிறது. ஆனால் சாராய கடை மட்டும் அரசாங்கத்திடம் இருக்கிறது. இது எந்த மாதிரி ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிஞ்சு குழந்தைகள், சின்ன குழந்தைகள் தானே என்று தெருவில் விளையாட அனுப்ப முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது. ஏனால் 2 வயது குழந்தையே வன்புணர்வு செய்து கொலை செய்கிறார்கள். வயதான அம்மா தானே என்று வெளியில் அனுப்ப முடியாது. ஏனால் 60 வயது அம்மாவும் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுகிறார். பிள்ளைகள் வீதியில் தானே இருக்கிறார்கள், ஆளுகள் நடமாடுகிறார்களே என்று நம்பி அனுப்ப முடியாது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க வெட்டி நடுச்சாலையிலே கொலை செய்கிறார்கள். இந்த நாடே ஒரு குற்ற சமூகமாக மாறி போய்விட்டது. காரணம் இந்த போதை. கல்வி ஒழுக்கத்தை, நன்னெறியை போதிக்கவில்லை. கல்வியிலிருந்தான் ஒரு சமூகம் ஒழுக்கம் நிறைந்த, அறநெறி நிறைந்த ஒரு மேம்பட்ட சமூகமாக அங்கதான்
கட்டமைக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே கல்வி மிகப்பெரிய வியாபார பண்டமாக மாறி போய்விட்டது. இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த களத்திலே போராடி வருகிறோம். நீங்கள் பார்க்கிறீர்கள், தோல்வியை தவிர எங்களுக்கு நீங்கள் எதையுமே தந்ததில்லை. ஆனால் நாங்கள் அதனால் துவண்டு போனதே இல்லை. காரணம், எங்களை தோற்கடித்தது எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள். எந்த மக்களை நம்பி நிற்கிறோமோ அவர்கள் எங்களை இன்னும் முழுமையாக நம்பவில்லை என்பதுதான் அதற்கான காரணம். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எங்கள் ஆகச் சிறந்த கனவை, பன்னெடுங்காலமாக எங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை எங்களுக்கு இலக்கியமாக வரலாறாக தந்தார்கள். அதை வாசித்து நேசித்தோம். எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்ட எங்கள் உயிர் தலைவன், அவன் நம் இனத்தின் மொத்த வரலாறையும் அறிவையும் வீரத்தையும் ஒத்த உருவமாக நின்று இந்த இனத்தின் விடுதலைக்காக போராடினான். அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட தருணத்தில் அவன் தூக்கி சுமந்த கனவை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்திற்கு கைமாற்றினான். அதை 15 ஆண்டுகளாக தூக்கிக் கொண்டு என் அன்னை நிலமெங்கும் அலைந்து அலைந்து திரிந்தோம். உங்கள் பிள்ளைகள், எங்களிடம் காசில்லை, ஆகச் சிறந்த கருத்து இருந்தது, அறிவு ஆயுதம் இருந்தது. அதை வைத்துத்தான் இந்த நிலத்தில் இந்த தீ அரசியலுக்கு எதிரான ஒரு போரை தொடுத்தோம். எங்களிடத்தில் கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை இருந்தது. அதை வைத்துத்தான் இந்த களத்தில் தொடர்ந்து அரசியல் களத்திலே ஒரு போரை, ஒரு யுத்தத்தை, புரட்சிகர யுத்தத்தை செய்து வருகிறோம். முற்றுமுழுதாக இந்த நிலத்தில் இருக்கிற இந்த ஆட்சி முறை அமைப்பை தகர்த்து புதிய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற கனவோடு நிற்கிறோம். எங்கள் புரட்சி பாவலன், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்ற அந்த முழக்கத்தை உள்வாங்கி இந்த நாட்டில் உலகம் வியக்கத்தக்க ஒரு ஆட்சியை, உலகத்தின் தலை சிறந்த நாடாக, அறம் சார்ந்த ஒழுக்கம் நிறைந்த குற்றமற்ற சமூகமாக, ஆரோக்கியமான சமூகமாக, பசி பஞ்சமற்ற சமூகமாக என் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்ற கனவில் இந்த களத்தில் நிற்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்கள் பிள்ளைகள் செய்ய காத்திருக்கிறோம் என்பதை உங்கள் கண்முன்னே நாங்கள் அச்சு ஆவணங்களாக உங்களுக்கு கொடுத்தோம். படிக்கிற பழக்கம் என் சொந்தங்களிடத்தை குறைந்து போனது. தமிழ் எழுத படிக்க தெரியாத தலைமுறைகள் உருவாகிவிட்டது. காகிதத்தில் வைத்தேன் என் கனவை, உங்களை வந்து சேரவில்லை. கருத்தியலால் கத்தி கத்தி பார்த்தேன், முழுமையாக சேரவில்லை. காட்சிப்படுத்தி ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டிக் கொண்டு வருகிறேன். அப்போதாவது இந்த பிள்ளைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வருகிறதா என்று. தடையற்ற மின்சாரத்தை, ஒரு நொடி கூட அணையாத மின்சாரத்தை உங்கள் மகன் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த நாட்டுக்கு உங்கள் பிள்ளைகள் தருவோம். அது இலவசமாக இல்லை, உற்பத்திக்காகிற செலவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தருவோம். தடையற்ற மின்சாரம் தருவோம். என் சொந்தங்களிடத்தில் கேட்க வரும்போது, நான் இலவசமாக மின்சாரம் உங்களுக்கு தந்தால் வீட்டை விட்டு செல்லும் போது மின்விசிறியை அல்லது விளக்கை அணைத்து விட்டு செல்வீர்களா? செல்ல மாட்டீர்கள். எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் அருமை தெரியாது, போராடி பெறாத எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. அதனால் தடையற்ற மின்சாரத்தை இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து மாற்றி எப்படி பெருக்கி உங்களுக்கு கொடுப்போம் என்பதை காட்டுகிறோம். இந்த நச்சு மின் திட்டங்களை, உற்பத்தி திட்டங்களை தூக்கிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் மகன் செய்கிறேன் என்பதை காட்டுகிறேன். தமிழகத்தின் நம்முடைய தற்போதைய மின் தேவை 9000 மின்னாற்றல், பெரும் மின்னாற்றல் நமக்கு தேவைப்படுது, மெகாவாட். மத்திய அரசின் திட்டத்திலிருந்து நமக்கு 5000 வருது, பற்றாக்குறை 5700 நமக்கு. இதை தனியார் நிறுவனங்களிடமிருந்து நம்முடைய அரசு வாங்குகிறது. இதுதான் முக்கியமானது. அரசிடத்தில் தனியார் முதலாளிகளிடமிருந்து வாங்குவதில் முதலீடு செய்கிற பணத்தை உற்பத்தியில் முதலீடு செய்திருந்தால், அதாவது பர்ச்சேஸ், அதுல வாங்குறதுல முதலீடு செய்யறதுல, ப்ரொடக்ஷன்ல, உற்பத்தியில முதலீடு செய்திருந்தால் ஒரு தன்னிறைவை எட்டியிருக்கலாம். நீண்ட காலமாக வாங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. உங்களுக்கு இது விளங்கும். அப்ப ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தடையற்ற மின்சாரம் அவசியம். இப்ப நாட்டின் வளர்ச்சிக்கு மின் உற்பத்தி, மாற்று மின்பெருக்கத்தின் மூலம் தன்னிறைவை அடைய உங்கள் பிள்ளைகள்
துடிக்கிறோம். அதிலே உற்பத்தியில் முதலீடு செய்வது, ஒரு அலகு மின்சாரத்துக்கு ₹1 என்றால் கூட இவர்கள் வாங்குவதில் முதலீடு செய்யும் போது 20,000 கோடி என்று வையுங்கள். ₹1 என்று எடுத்தால் கூட அதில் பல ஆயிரம் கோடி கமிஷன் வந்து விடுகிறது. அதற்காகவே முதலாளிகளிடம் இருந்து, தனியார் முதலாளிகளிடம் அத்தியாவசியமான மின் உற்பத்தி, மின்சாரம் என்பது அடிப்படை தேவையா இருக்கிறது, அவசிய தேவையா இருக்கிறது. அது எப்படின்னா, மின்சாரம் இல்லாத நாட்டில் இப்போது எந்த இயக்கமும் இல்லை. அப்படி ஆகிவிட்டது. மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதை சந்தைப்படுத்தும் போது, மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். ஆனால் இன்றைய கால மாற்றத்தை பாருங்கள், மின்சாரம் இல்லாத இரவுகளில் நாம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம். அப்படி இவர்கள் என்ன ஆயிட்டதுன்னா, முதலாளிகளை அத்தியாவசிய தேவையை, அடிப்படை தேவையை, தவிர்க்க முடியாத தேவையை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு அதிக விலையை கொடுத்து அவர்களுக்கு வாங்கி மக்கள் காசை எடுத்து அதிலே ₹1 ₹2 கமிஷன் எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி வருது. அப்படி இருந்தும் இந்த மின்சார துறையிலே நமக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. ஆனால் மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அந்த துறைக்கு, மின்கட்டணத்துறை, மின்சாரத்துறைக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அப்ப இவ்வளவு கட்டணத்தை உயர்த்தியும் கடன் எப்படி வந்தது பாருங்கள். பல ஆயிரம் கோடி ஊழல். வாங்கிறதுல ₹1 எடுத்தா கூட, அப்ப நிலையான ஒரு தீர்வு, தட்டுப்பாடற்ற மின்சாரம், தடையற்ற மின்சாரம் கிடைக்க வேண்டிய தீர்வு நமக்கு கிடைக்கல. அப்ப மின் உற்பத்தியில் தண்ணீரை அடைய வேண்டும். இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்த மின்மாற்றி மின்சாரம் தான். இப்ப அனல் மின் உற்பத்தி, அணு உலை மின் உற்பத்தி, இதெல்லாம் என்னன்னா ஆபத்தான மின் உற்பத்திகளை எல்லாம், இயற்கைக்கு கேடானது, பேரழிவை ஏற்படுத்துவது எல்லாம் அரசு வைத்துக் கொள்ளுது. சூழியலுக்கு எந்த கேடும் வராத, ஆபத்தில்லாத மின் உற்பத்தியை தனியாற்ற கொடுத்துருது. இந்த ஆபத்தானதை எதிர்த்து நாம் போராடும் போது அரசு அடக்குமுறை ஏவி சுட்டுக் கொள்கிறது, சிறைப்படுத்துகிறது, வழக்கை போட்டு நம்மை சித்திரவதை செய்கிறது. ஆனால் ஆபத்தில்லாத மின் உற்பத்தியை முதலாளிகளுக்கு கொடுத்து விடுகிறது. இது எப்படிப்பட்ட நிர்வாகம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள், என் அன்பு பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது அணு உலை, இது அனல் மின் நிலையம். இந்த அனல் மின் நிலையம் நீங்க பாத்தீங்கன்னா எண்ணூர்ல இருக்கு, இங்க பல இடங்கள்ல இருக்கு. இதுல உலர் சாம்பல் என்ற ஒன்றை வெளியிடும். அந்த பாருங்க, இந்த சாம்பல் மாதிரி இருக்குல்ல, இது என்ன செய்யணும், அப்படி காற்றுல கலக்கும். அந்த நிலப்பரப்புல, நிலத்துல இந்த தண்ணி இதை கொண்டு கொட்டுவாங்க. அப்படியே அந்த நிலம் நாசமாயிரும். அந்த இப்ப எண்ணூர் பகுதியில், திருவொற்றியூர் அந்த பகுதியில நான் போட்டிட்டதே அதுக்காக தான். இங்க போய் கடலூர்ல போட்டிட்டது அதுக்கு தான். நச்சாலைகள் அதிகம் இருக்கு, நம்ம வென்றதை தடுக்கணும்ட்டு. ஆனா நான் எதுக்கு போட்டிட்டேன்னு அவங்களுக்கும் தெரியல, ஒருத்தனுக்கும் புரியல. இப்ப பாருங்க, இந்த உலர் சாம்பல் எண்ணூர் பகுதியில ஒரு கருப்பு கார்ல போனீங்கன்னா வெள்ளக்காரா வருவீங்க. உங்க சட்டை என்ன நிறத்தில் இருக்கு அதுல வராது. துணியை காய வச்சு மாடியில போட்டீங்கன்னா அது அந்த நேரத்தில் இருக்காது. உதர்னீங்கன்னா சாம்பலா இருக்கும். சாப்பாடை எடுத்து வச்சீங்கன்னா சாம்பலை தான் நீங்க சாப்பிடுவீங்க. காற்றிலெங்கும் சாம்பல் கலந்து சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, தோல் நோய், கண்ணரிச்சல் எல்லாம் வருது. புரியுதா? இப்ப பாருங்க, இந்த உலர் சாம்பலால் எப்படி வெளியாகுது பாருங்க, எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. நம்ம ஆத்தாளப்பை வாழ்விடத்தை நாசமாக்குது எண்ணூர் அனல் மின் நிலையம். இங்க பாருங்க, இப்படிதான் போய் கொட்டி எப்படி நம்ம நிலம் இருக்கு பாருங்க. இது நீர்ல கலக்கும் போது எப்படி நஞ்சா போய் அப்படியே கடல்ல போய் சேர்ந்துடும். உங்களுக்கு விளங்குது? அப்ப நமக்கு மாற்று மின்பெருக்கத்துக்கு வழி இருக்கும் போது இந்த அணு உலையும் இந்த அனல் மின் நிலையத்தை கட்டிப்பிடிச்சிட்டு ஆள வேண்டியது இல்லைங்கிறதா உங்க பிள்ளைகள் எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப மாற்று மின்பெருக்கம், சூரிய ஒளியில நம்ம எவ்வளவு வேணாலும் மின்சாரம் தயாரிச்சு கொள்ளலாம். இது ஆபத்தான அணு உலை மின்சாரத்தை அரசு நடத்துது. ஆனா அந்த ஆபத்தில்லாத சூரிய தகடுல மின்சாரம் தயாரிக்கிறதுக்குள்ள அதை தனியாற்று கொடுத்துருச்சு. நிலம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சு கொடுத்துருச்சு. இப்ப உங்க மகன் ஆட்சிக்கு வரும்போது இந்த நிலத்தை தொடமாட்டேன், எப்படி இந்த சூரிய எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இப்ப பாருங்க, மாற்று மின்பெருக்கம். இந்த அணு உலை என்பது, என் அன்பு தம்பி தங்கைகள், என் அன்பு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அணு குண்டின் மேல், அணு குண்டு மேல் அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான் என்று நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள் சொல்றாங்க.
நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் மின்சாரம். இங்க பாருங்க, இது எப்படி வருதுன்னா, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கார மின்சாரம் எப்படி வருதுன்னா, முதல்ல நம்ம தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவருடைய சொந்த நிலத்துல போய் கிணறு தோன்றார். அதுல கருப்பா ஏதாவது வந்தவன தன்னுடைய நண்பர் காமராஜிட்ட கொண்டு கொடுக்கிறார். அவர் பார்க்கிறாங்க, சோதிச்சு அது நிலக்கரி என்று தெரிஞ்ச உடனே நம்மிடத்தில் இருக்கிறத விட நாட்டிடத்தில் இருப்பது மக்களுக்கு பயன்படும்னா அன்றைய பிரதமர் நேருகிட்ட போய் கொடுத்து நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் தன் 500 ஏக்கர் நிலத்தை நாட்டுக்காக எழுதி கொடுத்தார். அந்த மின்சாரத்தை, அது நிலக்கரி மூலம் பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை எடுக்க வந்த மத்திய அரசு, இந்திய அரசு தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட விளைநிலங்களை வாங்கி, வீடுகளை வாங்கி, அங்கிருந்து வேலைதாரம் என்று அப்புறப்படுத்தி இதுவரை 65,000 ஏக்கரை எடுத்திருக்கிறது. அதிலே பூமி தாயின் தோல், ஈரக்குலை எல்லாவற்றையும் தோண்டி 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 பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமிக்குள் மக்கி இந்த நிலக்கரி எப்படி உருவாகிறது என்றால், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள் புதைந்த மரம், செடி, கொடிகள் அப்படின்னா முன்னாடி ஒரு நிலநடுக்கத்தின் மூலமோ பூகம்பத்தின் மூலமோ நம்ம உள்ள போய் புதைந்திருப்போம். அப்ப அதுல மக்கி மண்ணோடு மண்ணாக போன அந்த மரங்கள், செடி, கொடிகள் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகிறது. அந்த கரி தான் நிலக்கரி. அந்த கரிக்கு இடையிலே கொஞ்சம் காற்று இருக்கிறது, அந்த வெடிப்புகளுக்கு இடையிலே. அந்த காற்று தான் மீத்தேன், ஈத்தேன், அதான் பயோகாஸ், அது எரிகாற்று. அதை தஞ்சை முழுக்க அதை எடுக்கிறான், இங்கே இந்த நிலக்கரியை எடுக்கிறான். இதனால காற்று மாசுபடுது. நிலம் எப்படி இருக்கு பாருங்க, நம்ம ஊர் தான் பாருங்க, இப்படி இருக்கு. இதுல என்ன உங்க பிள்ளை சொல்ல வரேன்னா, போர் நடந்து பேரழிவு வந்த பிறகு கூட மக்களை அங்க குடியேற்றிடலாம். ஆனால் அணுவுலை வெடிச்சாலோ, இந்த நிலக்கரி எடுத்த இடத்திலேயோ, மீத்தேன் இடத்திலேயோ மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியாது, மீள் குடியேற்றம் பண்ண முடியாது. அவ்வளவுதான், அது அவ்வளவுதான். வாழ தகுதியற்ற நிலமாக அது மாறிடும். இப்ப இந்த நிலக்கரி எடுக்கிறதுனால, இந்த அணுவுலை தயாரிக்கிறதுனால, இந்த அனல் மின் நிலையம் இந்த மாதிரி இடங்கள்ல, இந்த மீத்தேன் இந்த மாதிரி இடங்கள்ல நீர் நஞ்சாயிருது. நிலத்தடி நீர் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நெய்வேலி அந்த பகுதியில் நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னா மஞ்சளா வரும், அதுல யுரேனியம் கலந்துருது, நஞ்சு கலந்துருது. அப்ப அதை குடிக்கும் போது உடம்புல விஷம் போயிருது. அப்ப அது தாய்ப்பாலும் விஷமாயிருது, உணவு விஷமாயிருது. இந்த புகை, இந்த கரித்துகள் மேல போகும்போது காற்று நஞ்சாயிருது. இந்த நீரை குடித்து அந்த நீரின் மூலமாக விளைகிற விளைபொருட்களை தின்று அதே 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 காற்று, அந்த தூசி காற்றை சுவாசிக்கும் போது அப்போது புற்றுநோய் வருவதை தடுக்க முடியாமல் போய்விடுகிறது. இந்த ஆபத்தான மூன்றையும் அரசு வைத்திருக்கிறது. போராடும் போது மக்களை எப்படி அடக்கி ஒடுக்கிறது என்பதை பாருங்கள். இது தூத்துக்குடியில் நடந்ததான். சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை, சூரிய தகடு மின்சாரத்தை தனியாருக்கு கொடுத்து விட்டு, யார்கிட்ட கொடுத்திருக்க? அதானிட்ட. எங்க ஊர் கமுதியில 5000 ஏக்கர்ல 20 கிராமத்தை வெளியேற்றி விட்டு 5000 ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்தகடு, இந்த சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற இந்த சூரிய ஒளி மின் பூங்காவை அதானி முதலீடு செஞ்சிருக்கிறார். அவர் முதலீடு செய்த தொகை வெறும் 4500 கோடி தான். தமிழ்நாட்டு அரசு எடுத்த 4500 கோடி இல்லையா? ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களின் கீழே என் சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பாருங்கள். எந்த ஆபத்தும் இதனால் இல்லை. எந்த ஆபத்தும் இந்த காற்றாலை மின்சாரத்தில், சூரிய ஒளி மின்சாரத்தில் ஆபத்தில்லை, பூமிக்கு ஆபத்தில்லை. இப்போ இந்த அணு உலையால் மின் உற்பத்தி என்னிடத்தில் கேட்பார்கள், நம்மிடத்தில் ஒரு விவாதம் வைப்பார்கள். அணு உலை இல்லாமல் மின்சாரம் எப்படி கிடைக்கும், அதில் எப்படி தன்னிறைவை அடைவீர்கள் என்று. என் அன்பு சொந்தங்களுக்கு உங்கள் மகன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காக அல்ல. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அணு உலையால் அல்ல. அது கண்டுபிடிக்கப்பட்டதின் நோக்கம் வேறு. ஆனால் அதை அணு தயாரிக்கும் போது அதில் கொஞ்சம் மின்சாரம் கிடைக்கும். அந்த மின்சாரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் இது. செர்னோபில்னு ரஷ்யால 1986 வெடிக்குது. அணு உலை மின்சாரம், அங்கே அணு உலையில மின்சாரம். என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும், அந்த இடத்தை பாருங்க. அப்போ அதிபராக இருக்கிறவர் கோப்பர்சேவ்.
வெடிச்சு பெருஞ்சேதம். அப்ப கோப்பர்ச்சேவ் பேசுறாரு, நாம் இந்த அழிவு ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கான பேரழிவு, எச்சரிக்கைங்கிறப்பல. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் ஆபத்து பார்ந்தவர்கள் காப்பார்கள் என்று, ஆனால் ஏமாற்றப்பட்டு விட்டோம், ஏமாந்து போனோம் என்று. அந்த பேரழிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய இரும்பு வேலியை அங்க போட்டுட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பேரழிவு ஏற்பட்டுச்சு. அந்த வீச்சு இன்னும் அமெரிக்கா வரைக்கும் இருக்கு. 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று மின்வேலியை போட்டு போயிட்டான். இந்த 1986 வெடிச்சத இந்த பேரழிவை பார்த்த பிறகும் 1988 என் நாட்டுக்கு அணு உலையை கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா தான். இந்த இருக்கார் பாருங்க, இவர் தான். எப்படி இந்த ஆபத்தை பார்த்த பிறகு அதுபோல ஒரு பேரழிவு தன் நாட்டிற்கு வந்தால் என்ன செய்வது என்று யோசிக்காமல் ஒப்பந்தத்தை போட்டு நம்ம நாட்டுக்கு இந்த அணு உலையை கொண்டு வந்தவர் அவர்தான். அந்த அணு உலை எங்க இருக்கு? நம்ம ஊர் தூத்துக்குடியில இருக்கு. விளங்குது. இது காரணம், அம்மையார் இந்திரா காந்தி ஒரு அணு மின் கப்பலை கண்டுபிடிக்க ஆசைப்படுறாங்க. ஒரு போர்க்கப்பல் பல ஆயிரம் கோடியை முதலீடு செய்யறாங்க. நம்ம விஞ்ஞானிகளுக்கு அந்த நுட்பம் வரல, தோத்துறாங்க. அதனால ரஷ்யா, உனக்கு தேவையான அந்த அணுமின் கப்பலை நான் தர்றேன், அதுக்கு பதிலா நீ என்னுடைய அணு உலையை வாங்கிக்கணும்னு அந்த அம்மா ஒப்பந்தம் போட்டுறாங்க. சரின்ட்டு அந்த அம்மா கொல்லப்பட்டுறாங்க. கொல்லப்பட்ட உடனே இவர் பிரதமர் ஆயிடுறாரு. பிரதமரான உடனே இவர் 86 வெடிக்குது, 88 வந்து அதே ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து எங்க வருது? முதல்ல கேரளாவுக்கு தான் போகுது. அது அணுல கேரளாவுக்கு தான் போகுது. அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன்லாம் முதலமைச்சரா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? இங்க நம்ம ஊர்ல அந்த அணு உலையை நீவு என்று போராடிய காங்கிரஸ், இங்க அணு உலை இருக்க வேண்டும் என்று போராடிய கம்யூனிஸ்ட், இந்த 2 கட்சியும் தான் அந்த நாட்டில் ஆளுகிறது. இந்த 2 கட்சி தலைவர்களும் சேர்ந்து அணு உலையை நிலத்திற்கு வேண்டாம். அவன் ஒரு கோரிக்கையை முன்வைத்தான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, வேண்டாம். அப்ப எங்க வந்தது? அங்க இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி என் தாயின் மடிக்கு வந்தது. தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் இடிந்த கரைக்கு வந்து நம் வாழ்க்கையில் இடிந்தது. பாருங்க, இளவு விடிந்தது பாரு. எப்படின்னு அந்த அணு உலையை தூக்கி தூத்துக்குடியில் வேணா நட்டான். அணு உலை பாதுகாப்பானது என்றான். அதன் பக்கத்திலே சொன்ன எவனாவது வீடு கட்டி வாழ்வானா? 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல வைக்கணும். ஆனால் வீட்டுக்கு பின்புறத்தில் வச்சுட்டான். 10 அடி 20 அடி 16 அடி தூரம் கூட இல்லாத நட்டுட்டான். எப்படிப்பட்ட தலைவர்கள் ஆட்சியில்? அதே கம்யூனிஸ்டும் காங்கிரசும் நாங்கள் இந்த அணு உலையை எதிர்த்து போராடும் போது எங்களை எதிர்த்து போராடியது அணு உலை வேண்டும் என்று ஆதரித்தது. பாருங்க, வெடிச்சிருச்சு. கூடங்குளத்தில் இருக்கு. கடற்கரையிலிருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி என்ன பண்றான்னா, எதற்கு கடற்கரை ஓரமா நிறுவறான்னா, அவன் நோக்கம் வந்து அணு உலை அமைப்பதில்லை, அணு பூங்கா அமைப்பது. எதுக்கு நிறுவறான்னா, என் அன்பு சொந்தங்கள் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த அணு உலைய கடற்கரை, ஸ்டெர்லைட்டா கடற்கரை அங்கதான் நிறுவான். இந்த ஸ்டெர்லைட்டும் கடற்கரை ஓரத்துல தான். ஏன்னா அந்த நச்சு கழிவுகளை அவன் கடலுக்குள்ள தள்ளி விடுறதுக்கு. இப்ப குலசேகரப்பட்டினத்துல விண்கல ஏவுதளம் போறனா, ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கு, இங்க இருக்கிறது பத்தான்னு. அப்புறம் மயில் உந்து தயாரிக்கிற தொழிற்சாலை வேற வந்துருச்சு. முழுக்க நாச தொழிற்சாலை எல்லாம் நிறுவி இதை வளர்ச்சிங்கிற பேர்ல கட்டமைச்சு ஒரே மாவட்டத்துக்குள்ள பாருங்க, இப்ப முத்து நகர் நச்சு நகர் ஆயிடுச்சு. அணு உலை பேரிடர் ஏற்பட்டால் யாரு பொறுப்பேற்பது என்கிற கேள்வியை உங்கள் பிள்ளைகள் எழுப்பினோம். ஒருத்தரிடத்திலும் பதில் இல்லை. செர்னோபில் போல ஒருவேளை ஜப்பானில் புகுஷிமாவில் அண்மையில் வெடித்தது, இப்பத்தான் வெடித்தது. அதுபோல என் அணு உலை வெடித்தால் பொறுப்பு யார் என்று கேட்டால் எவனிடத்திலும் பதில் இல்லை. அண்மையிலே ஜப்பானில் புகுஷிமாவில் வெடித்தது. அந்த பிரதமர் சொல்றார், அணு உலை விபத்து கண்டிப்பாக நடந்தே தீரும். நவோடக்கான்
இது என் அன்பு தம்பிதங்கள் படிக்கணும். ஜூனியர் விடனில் அவர் கொடுத்த நேர்காணல். பாதுகாப்பான என்ற அணு ஒன்றே உலகத்தில் கிடையாது. அணு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் அது வெடிக்கும், பேரிடர் ஏற்படும். அதான் அவர் சொல்றார். புகுஷிமா பேரழிவிற்கு பின்னர் இந்த உலகமும் ஜப்பானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அதுவும் குறிப்பா இந்தியா மாதிரி பெருத்த மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த முறையை கைவிட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் கொடுத்த பேட்டியை அப்படியே உங்கள் மகன் எடுத்து போட்டிருக்கேன். ஜப்பான் பிரதமர், முன்னாள் பிரதமர். இந்த அம்மா அந்த புகுஷிமால இருக்க பெண்கள் சொல்றாங்க, முன்னாடியெல்லாம் அங்க வீட்டு கதவை ஜன்னலை திறந்தால் மலர்களின் மகரந்த வாசை வரும், குளிர்ந்த தென்றல் வரும். ஆனா இப்போ சீசியம், அதாவது அணு உலை வெடிப்பில் இருந்து வர அந்த நச்சு, அந்த காற்று வந்து எங்க முகத்தை எங்க மூச்சை தொடுது, சீசிய காற்று வந்து தொடுதுன்னு அந்த அம்மா சொல்லுது. சீசியம் தான் வருது, மகரந்தம் வருவதில்லைன்னு. இதுக்கு முன்னாடி உங்க பிள்ளை காட்ட நினைக்கிறேன். போபால்ல இது மாதிரி ஒரு உலை என்ன பண்றான், போபால் விசவாயு வெடிப்பு படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், இல்லைன்னா நீங்க தட்டி பார்க்கலாம். வெடிச்சிருச்சு. அன்னைக்கு ஐயா ராஜீவ்காந்தி தான் பிரதமர். ஆண்டர்சனை உடனடியாக தப்ப வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். பாருங்க, பல தலைமுறை தாண்டி இன்னைக்கும் பிறக்கிற குழந்தைகள் எப்படி பிறக்கிறார்கள் என்று பாருங்க. அந்த அந்த போபால் விசவாயு தாக்கத்துல 3 தலைமுறை பிள்ளைகள் இப்படி பிறக்கிறார்கள். இன்னும் தொடர வேண்டிய நிலையத்தில் அந்த பாதிப்பில் இருக்கிற பிள்ளைகள் பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், செர்னோபில் போல புகுஷிமா போல ஒரு பேரிடர் நடக்காது என்று யார் உறுதி தர முடியும்? யார்? ஒருவேளை அந்த பேரிடர் ஏற்பட்டால் பொறுப்பு யார் ஏற்பது? யார் ஏற்பது? இப்போ இந்த அணு உலை வெடிக்க வேண்டும் என்பது இல்ல, அணு உலை வெடிக்கல, மறந்துருங்க. இந்த அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அணு உலைய குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தண்ணீரை பீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் கடற்கரை ஓரத்துல இவன் நடுறான். இந்த தண்ணீரை பீச்சு அந்த உலையில அடிச்சுட்டு அந்த உலையில பட்டு போறது அணு, அந்த தண்ணீருக்குல அது கடலில் போய் கலந்தால், அது தரையில் பட்டால் என்ன வரும்னு பாருங்க, என்ன விளை வரும் பாருங்க. பாருங்க, அதுவே அணு உலை வெடிக்க வேணும், அதை மறந்துருங்க. பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. தம்பி, இதை நான் ஓட்டுக்காக போட்டு காட்டல, நீ போட்டா போடு, போடலைன்னா போ. புரியுதா? என்ன என்ன இந்த பையன் ஓட்டுக்கார இந்த வடாரத்துல மிக்சி தரங்க 2 தரம் 2000 தரம் 3000 தரன்னு ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்பானா, இதை போட்டு காட்டுறான்னு. நான் நாட்டுக்காக நிக்கிறேன், உன் வாழ்க்கைக்காக நிக்கிறேன். உன் வாக்கு எனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கைக்காக, உன் வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருந்தால் எனக்கு உன் வாக்கை தான். அதை நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான். இங்க பாரு, இந்த கசிவு, அந்த குளிர்ந்த, அந்த குளிர்விக்கிற அந்த குளிர்விக்கிற அந்த நீரை உள்ள தள்ளிவிட்டா எப்படி ஆகுது பாரு. கசிவால் கடல்வாழ் உயிரினங்கள் செத்து போகுது, நஞ்சு உள்ள போயிருது. அப்ப பல ஆயிரக்கணக்கான மீன்கள், பல திமிங்கலங்கள், பல சுறாக்கள் செத்து மேல வருதுன்னு அது காரணம் தான். இந்த பாரு, இதெல்லாம் நம்ம ஊர்ல திருவெற்றியூர்ல செத்து மிதந்தது தான். எங்க ஊர்ல இங்க பாரு, சுறா எப்படி செத்து மிதக்குது பாரு. தம்பி, இதெல்லாம் கடற்கரையில ஒதுங்கினது, எப்படி கொட்டாம பாரு அன்னைக்கு. புரியுதா? எப்படி கொட்டுது பாரு. இப்போ இதை நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகும் பாரு, விளங்குதா பாரு அப்படின்னு. 33 விழுக்காடு மனிதன் உணவு தேவையை மீன் தான், கடல் உணவு தான், மீன் நண்டு ஏறால் இதுதான் நிறைவு செய்து 33 விழுக்காடு. அதை நஞ்சாக்குற வேலையை இந்த அணு எப்படி ஊத்துறான் பத்தியா, விஷமா தான் கொட்டுது. அதை குளிர்விச்சு வெளியில வர தண்ணியை கடல்ல தான் கொட்டுவான். அதுக்கு தான் கடற்கரை ஓரமா வைக்கிறான் பாரு. இப்ப இந்த தண்ணி இப்படி போகுதா, இப்படி போய் இந்த புல்லு முளைச்சிருதா, இந்த புல்லை என் மாடு தின்றுதா பாரு, என் மாடு தின்றுதா, தின்னுட்டு பாலை கறக்குறமா, ரத்தத்தை முறிச்சு பாலா கொடுக்குதா, அந்த பால்ல நெய்ய செஞ்சுட்டனா, நெய்ய இப்படி கண்ணாடி பொத்தல ஊற்றி வச்சுட்டனா, மூடிட்டனா, விளக்கை இருட்டு விளைச்சு அணைச்சிட்டனா, பகல் மாதிரி மின்னுது பாரு. பாரு, தண்ணி போய் புல்லு முளைச்சு மாடு தின்னு பாலா வந்து நெய்யாயும் அந்த கதிர்வீச்சு குறையல. இந்த நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி பாய்கிறான் அணுக்கதிர். அப்படின்னா மனித தோலும் மனித உடலும் எவ்மாத்திரம் என்பதை
என் அன்பு பெற்றோர்களும் என் அருமை தம்பிதங்களும் எண்ணி பார்க்கணும். எதற்காக உங்கள் பிள்ளைகள் அணு உலை வேண்டாம் என்று எதிர்த்து போராடுகிறோம். மாற்று மின் உற்பத்தி பாருங்க, எப்படி அணு உலை வெடிச்சு சதஞ்சிருக்கான் பாருங்க. இப்படி என் பிள்ளைகள் சதஞ்சிடக்கூடாதுன்னு தான் மயம் கத்துறேன். எப்படி ஆகுது பாரு, கை உறுப்புகளை பாரு, எப்படி பாரு. இப்ப அணு உலை, மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி எடுத்த இடங்களில் மறுபடி மக்கள் வாழ முடியாது. வாழ்கிற தகுதியை இந்த நிலம் இழந்து விடும். அதனால இதையெல்லாம் நான் தடுக்கிறேன். இப்ப என்ன பண்றேன், மாற்று மின்பெருக்கத்துக்கு உங்க மகன் வந்துற இந்த நச்சு ஆலைகளை விட்டு வெளியேறி காற்றாலை, சூரிய ஒளி, மின் தகடு, அரசு அலுவலகங்கள் மேற்கூரை, ஒவ்வொரு வீட்டு மேற்கூரை, எரிபொருள் வங்கியா, கழிவறையா, பேருந்து நிறுத்தமா, ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடியிலையும் நீ போடணும். போட்டாத்தான் உரிமம் தருவேன். கடையா எதா இருந்தாலும், சாலையா டிவைடர் முழுக்க போடுவேன், விளக்கு கம்பமா போடுவேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பார்மர்லாம் உன் மயம் வந்துட்டான்னு நீ பார்க்க முடியாது. இதெல்லாம் எடுத்துருவேன். எப்படி எடுக்கிறேன்னு பாரு. நீ என்ன, நீ தலைவன்ட்ட நாட்டை கொடுத்தா, தரதல பயில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ போய் உன்னை ஏமாத்துறவன்ட்ட நாட்டை கொடுத்துற, உன்னை காப்பாத்துறவன்ட்ட நாட்டை கொடுத்தா பாத்துக்க. இந்த மாதிரி பேருந்து நிலையம், இந்த மாதிரி கழிவறை, எதுவா இருந்தாலும் மேற்கூரை சூரிய தகடு. நீ பொட்டல்னு ஒன்னையும் பார்க்க முடியாது, மொத்தமா மாத்திடுறேன். இங்க பாரு, வீடுகளின் மேற்கூரையில் சூரிய ஒளி தகடு. கேரளா எப்படி பண்ணுதுன்னு பாரு. நான் சொல்றது நீ சிரிக்கிறீல, கேரளா பாரு, பக்கத்தூர் தான். எல்லா இடத்திலையும் சூரிய ஒளி தகடு. இந்த பாரு போட்டுக்கிறது. வீடுகள் எல்லாம் கட்டாயமா மேற்கூரையில போட்டுருது. கேரளால வீடு கட்டும் போது எல்லாமே போட சொல்லிடுறான். நம்மளும் அதை பண்ணிடுறோம், போட்டு கொடுத்துறோம். நம்ம அதுக்கு நிறைய இந்த மாதிரி சாலையில் என்ன பண்றோம், அண்ணன் என்ன பண்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆட்சியில இந்த டிவைடருக்கெல்லாம் இந்த லேம்ப் போஸ்ட் முழுக்க அப்படி வச்சிடறேன். இந்த டிவைடருக்கு பாரு, இந்த சாலையை பிரிக்கிறது, அதுல எல்லா பக்கமும் டிவைடரை வச்சிடறேன். இதுல இந்த சின்ன குட்டி காத்தாடைய வச்சிடறேன். நீ கார்ல போகும்போது அந்த அந்த காருக்கு போற வேகத்துக்கு, வாகனம் போற வேகத்துக்கு அது சுத்தும். சின்ன சின்ன காத்தாடியை வச்சிருவேன். பார்த்துக்கிட்டே வா, எப்படி மின்பெருக்கத்தை நான் கூட்டிட்டு போறேன். மக்கள் பயன்பாட்டில் இல்லாத இருக்கும் இடங்களை கடற்கரையில விட்டுருவேன். எப்படி ஒரு இந்த கடலூர்ல இருக்க கடற்கரை மீன் பிடிக்க பயன்படுகிறது, துறைமுகம், அதை தொல்லை பண்றது இல்லை, அதை விட்டுரும். மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற இடங்களை விட்டுட்டு மீன் பிடிக்க போற இடம், துறைமுகம், அதெல்லாம் விட்டுரும். அது இல்லாத இடங்களில் நீண்ட கடற்பரப்பு எல்லாம் இந்த காற்றாலையை போட்டுரும். இந்த முறை யார் செய்யறா? பிரிட்டன், ஜப்பான் எல்லாம் செய்து இந்த மாதிரி மாற்று மின்பெருக்கத்தை. இங்கிலாந்து எப்படி பண்ணுது பாரு, இப்படி மாற்ற இந்த பாரு. அது இது இங்கிலாந்துல இருக்கு, கடற்கரை ஓரத்துல. நம்ம அது மாதிரி என்ன பண்ணிடுறோம்னா, அவன் 100 அடிக்கு உள்ள போய் போடுறான். அப்புறம் இந்த மலை முகடுகள் இருக்கு பாரு, அங்க காற்றாலையும் சூரிய ஒளி தகடையும் கொண்டு போய் போட்டுறேன். இந்த போட்டிருக்கேன் பாரு, வாங்க இப்படி போட்டுறேன். இந்த மாதிரி இப்படி கொண்டு போட்டுறேன். போட்டு 67,000 ஏக்கர்ல நம்மளுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அவன் எடுத்திருக்கான். நான் வந்து என்ன பண்றேன், நீ கிளம்புன்றேன், நீ கிளம்பிரு, நீ வெளியேறிரு. நீ போராட வேண்டியதில்ல, நான் போராடுறேன், பின்னாடி நில்லு, நான் பாத்துக்கிறேன் அவனை. இங்க வாம, நிலம் என்னது, வளம் என்னது, வேலை ஒண்ணுதாடா. டேய் இருந்துடா, வெளியேறா. 300 பேர் வேலைக்கு எடுத்தா 299 பேர் வட இந்தியன். ஆத்தால பெண் நிலத்தை இழந்தது, வீட்டை இழந்தது, எல்லாத்தையும் இழந்தது. நாங்க எல்லாத்தையும் கொடுத்து தெருவில் நிக்கவடா. எங்க பாரு, ஒண்ணு காவிரி நதிநீர் கன்னடர்களுக்கு, முல்லை பெரியார் நதிநீர் கேரளா மலையாளிகளுக்கு. உன் நிலத்தின் நீர் வளம் உனக்கே என்றார், என் நிலத்தின் வளம் எனக்கே. நெய்வேலி பழுப்பு நிலக்கரியும் எனக்கே,
நரிமணம் பெட்ரோலும் எனக்கு, என் நிலத்தில் இருந்து எடுக்கிற எல்லா வளமும் எனக்கு. என் மண்ணில் வளம் என் மக்களுக்கானது. வெளியேறு, வெளியேறுப்பா. நீ என்ன பாடு என்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடுறான்னு மட்டும் பாரு. பாரு, நீ வெள்ளப்படா. மின்சாரம் கிடையாது போடா, நான் தயாரிக்கிறேன் பாரு. அவன் மையம் எப்படி மின்சாரம் தயாரிக்கிறேன். இதை எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுக்கிட்டு இந்த 60,000 ஏக்கர்லையும் காற்றை நஞ்சாக்காம நீரை நஞ்சாக்காம என் வாழ்விடத்தை எப்படி என் தாயின் ஈரக்குலை அறுத்துக்காம பாரு. என் நெஞ்சை எப்படி அறுத்து பொழுதுக்காம பூரா நிலத்துல அந்த நிலக்கரி எடுத்த இடத்துல எல்லாம் உன் மையன் போங்க போங்க. காற்றாலையை போடுறேன் போங்க. காற்றாலையிலிருந்து 60,000 ஏக்கர்ல கற்பனை பண்ணு காற்றாலை மின்சாரம். அப்புறம் காற்றாலை மேல சுத்துது, கீழே சூரிய ஒளியில மின்தகடு போடுறேன் போங்க. மின்தகடை போட்டுறேன். மின்தகடுனா தரையை ஒட்டி போட மாட்டேன், கொஞ்சம் அப்படி மேல காற்றாலை சுத்திக்கிட்டு இருக்கும். இங்க இவ்வளவு உயரத்துக்கு போட்டு வந்த கடை, கீழே பல்லாயிரக்கணக்கான மாடு மேஞ்சிக்கிட்டு இருப்பாப்ல, அந்த பக்கம் ஆடு மேஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, அந்த பக்கம் எருமை மேஞ்சிட்டு இருப்பாப்புல, அந்த பக்கம் நாட்டுக்கோழி, அந்த பக்கம் வாத்து, அந்த பக்கம் கழுத, அந்த பக்கம் எல்லா பல ஆயிரக்கணக்கான பண்ணைகளை உருவாக்கி மிக ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. பாரு எப்படி பண்றாங்க. 60,000 ஏக்கர் இங்க கீழே மாடு மேஞ்சுக்கிட்டு இருப்பார், அவருக்கு நிழல். இதை கழுவும் போது பீச்சி விடுற தண்ணியில அவருக்கு புல்லு. ஒரு வயக்கிட்ட வர முடியாது பாரு. வேற 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 படைச்சிடுறோம். சூரிய ஒளியின் மின்தகடு காற்றால இங்க பாரு இப்படி மாடு மேஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு பத்தியா. இங்கேயே உனக்கு என்ன பண்ணுவேன், இவன் ஒரு வேலை தான் கொடுத்தான் நெய்வேலியில, நான் எல்லா வேலையும் கொடுப்பேன். மாட்டு பண்ணையில வேலை, சூரிய ஒளி தகல மேல, காற்றால மின்சாரத்துல வேலை, பாலை எடுப்பேன். எருமை பால் உலகத்திலேயே சுவையான கறி என்று அதிக விலைக்கு போறது எருமைக்கறி, எருமைப்பால். உலகத்திலே அதிக விலைக்கு போற பால் கழுதப்பால். 1 லிட்டர் பால் 5000. படிச்ச பிள்ளைங்க தானே, வலையொலியில தட்டி பாருங்களேன். டாங்கி மில்க் ஹவு மச் போட இப்ப கூட போட்டு காட்டினேன் பாரு. வலையொலியில டேய், நான் போய் பேசணும்னு தேவை இருந்தா உனக்கு, நான் வந்தா வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒரு பிளைன் தரேன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை, சொல்லிட்டு போறேன். ஒவ்வொரு தங்கச்சிக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், புதுசா கல்யாணம் ஆகி போற வீட்டுக்கு ஒவ்வொரு பிளஸர் காரு, அப்புறம் 1 பவன், ஒரு கிலோ வைரம் அடிச்சு விட வேண்டியதானடா. நான் ஏமாத்த வந்தவன் இல்ல, எல்லாத்தையும் மாத்தணும்னு வந்தவன். அங்க பாரு, நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் நடக்கும். இப்ப பண்ணை இருக்கு, பால் இருக்கு, அங்க பார்த்த வேலையை இங்க பார்க்க போற. இது போக பல ஆயிரக்கணக்கில் வேலை கொடுக்கிறேன், அங்கே தீவனம் வளர்த்துருவேன். பாரு எப்படி பண்றேன் பாரு. அப்போ மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடும் போங்க. கடல் அலைகளுக்குள்ள காற்றாலையில இந்த காற்றாடி மின்சாரம் வேற, கடல் அலையில காற்றாலையில இந்த கடல் அலையில மின்சாரம் தயாரிக்குது ஜப்பான், துபாய், ஆஸ்திரேலியா நாடுகள். அதை எப்படி மயம் தயாரிக்கிறேன் பாரு. எந்த ஆபத்தும் இருக்காது. கடல் அலையில் காற்றாலையில் ஜப்பான் மின்சாரம். நடு கடலுக்குள்ள போட்டிருக்கு பாத்தியா காற்றாலைய, காற்றாடிய பார்க்க நடு கடலுக்குள்ள போட்டிருக்கு. இங்க என்னன்னா, இங்க மீன் பிடிக்க போகல, இங்க கப்பல் போகல. அதை ஆய்வு செய்து எந்த தொந்தரவும் இல்லாத இடத்துல போட்டான். காற்று அலை வீசிக்கிட்டே இருக்கும்போது சுழண்டுகிட்டே இருக்கு. அதுவும் பெரும் புயல் நேரத்தில் நிறைய இங்க பாரு பலூன்ல. இதான் காற்றாலையில கடல் அலையில மின் உற்பத்தி. பலூன் மாறி விட்டு இது போர்ச்சுகல் நாட்டில், போர்ச்சுகல்ல கடல் அலையில தயாரிக்கிறான். இந்த பாரு, இந்த நீரின் அலை ஓட்டத்துல தயாரிக்கிறான் பாரு. எந்த கேடும் இல்ல, எவ்வளவு வேணாலும் மின்சாரம். இது தீர்ந்து விடாத வளம். நிலக்கரி தீர்ந்து விடும், நிலக்கரி தீர்ந்து விடும். இந்த பாரு கடல் அலை கரையில் அடிக்கடிக்க அது பாரு மின்சாரம் தயாரிக்க பாரு, எப்படி தயாரிச்சிருக்க பாரு. ஜப்பான்ல இன்னும் பாரு, நடந்து போற பாதை இருக்குல்ல, அதுல போட்டான் தகடு அந்த அழுத்தத்தில். இந்த பாரு எப்படி தயாரிக்காம பாரு. இந்த பாரு நடந்து போற தகடு பாரு. இந்த பாரு இதுல தயாரிக்கலாம் மின்சாரத்தை. இப்ப எத்தனை பாதை இருக்கு, அதுல எல்லாம் போட்டோம்னு வச்சுக்க. இந்த பாரு நமக்கு எப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறான் பாரு. ஆபத்தான மின் உற்பத்தி எது, உயர் மின்னழுத்த கோபுரம், அணுவுல அனல், கொடுமைங்க பாரு. இந்த மின்மாற்றிய அண்ணன் என்ன செய்யறேன், இது மாதிரி மின் கடத்தி மின்மாற்றிய எல்லாம்
தூக்கிட்டு பூமிக்குள்ளே கொண்டு போயிடுறேன். இவர் நம்ம ஐயா வந்தா, ஐயாவுடைய பாதுகாப்பு ஐயா கொடுத்துருக்காப்ல. இப்ப நான் என்ன செய்யறேன், உன் மையன் இந்த வரை இப்படி வச்சிருந்தேன், நீ எந்த ஆபத்தும் உனக்கு வராது, அதுக்குள்ளேதான் எல்லாம் இருக்கும், இந்த கம்பு எடுத்துருவேன். என்ன கொஞ்சம் நாளாகும். ஒரு பகுதி இப்ப சிதம்பரம்னா இந்த தெருவுனா இந்த தெருவை முடிச்சுட்டு அடுத்த தெருவுக்கு போவேன். மொத்தமா தோண்டி போட்டு உன்னைய கொல்ல மாட்டேன். எங்க ஊர்ல மெட்ரோனா, அட மெட்ரோவுக்கு பிறந்த மெட்ரோ, ஒவ்வொரு பகுதியா தோண்டடா, மொத்தமா தோண்டி போட்டு எந்த பக்கம் போனாலும் பண்ணலாம். இந்த பகுதியை முடிச்சா அந்த பகுதி, இந்த பகுதியை முடிச்சா அந்த பகுதி. அப்படி கிடையாது. இந்த திருப்பதி மொட்டை கேள்விப்பட்டிருக்கியா? ஓடிடுவானோ வேற ஆள்கிட்டன்னு வரிசையில் வச்சு கொஞ்சம் 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 வலிச்சு விட்டு போவானா. அப்பதானே வேற ஆள்கிட்ட போக முடியாது. இவரை முடிச்சுட்டு வர வரைக்கும் அவன் காத்திருப்பான். அது மாதிரி ஒவ்வொரு பகுதியா முடிச்சுட்டு போறது இல்லை. நம்ம ஆட்சியில் இருக்கிற மின்மாற்றியை பாரு, இப்படி கொண்டு வந்துடும். பெருக்கி மின் உற்பத்தியை பெருக்கி குறைந்த கட்டணத்துக்கு தடையில்லாமல் உங்க பிள்ளைகள் கொடுத்துரும். இந்த மாதிரி இருக்கிற முறையை தூக்கிறோம். மாதம் ஒரு முறை, இவங்க மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்து மாதம் ஒரு முறை கணக்கை எடுத்து கட்டணம் வசூலித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு மின்சாரத்தை தடையின்றி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்பதால், அடுத்து நீங்க போட்டு வச்சிருக்கிற குப்பை அதை அழிக்கிறதுக்கு திடக்கழிவுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கிறேன். ஆனால் இனிமேல் இந்த நாட்டில் பிளாஸ்டிக், பாலித்தீன், நெகிழி, குலைமம் என்றது இந்த மண்ணில் அறவே இருக்காது. சுத்தமா ஒழிச்சு போடுவேன். ஏனால் அணு ஆயுதம் தேவையில்லை பூமி அழிக்க, இந்த பிளாஸ்டிக் நெகிழியே போதும்ங்கிறான். அது இந்த நாட்டில் மக்கி மண்ணோடு மண்ணா போக 5 லட்சம்ங்கிறான், ஒருத்தர் 50,000, ஒருத்தர் 5000 ஆண்டு ஆகுங்கிறான். அதை ஒழிச்சிடும். இனிமேல் அது இல்லை. அதுக்கு மாற்று பயன்பாட்டுக்கு உங்களுக்கு பை தந்துடுறேன். வாழை நாரில் மரவள்ளி கிழங்குல தயாரிச்ச பை, அப்புறம் சணல்ல தயாரிச்ச பையை கொடுத்துறேன். இதை தூக்கிறேன். பிளாஸ்டிக் குடம் அதெல்லாம் கிடையாது, ஒழிச்சிடுறேன். மாற்று உங்களுக்கு எல்லாம் மாற்று தந்துடுறேன், சுத்தமா ஒழிச்சிடுறேன். அது தனியா போட்டு காட்டுறேன். இந்த திடக்கழிவுல இருந்து இதை அழிக்கும் போது சிங்கப்பூர் எப்படி மின்சாரத்தை தயாரிக்குதோ அப்படி அதுல இருந்து தயாரிச்சுக்கிறேன். கொஞ்சம் இதை அழிக்கிற வரைக்கும் சிங்கப்பூர் அப்படிதான் இதுல இருந்து தான் மின்சாரத்தை எடுக்குது. அது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதை அழிக்கிற வரைக்கும் மாற்று மின்பெருக்கத்துக்கு அதை பயன்படுத்திக்கிறேன். இப்ப உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை பயன்படுத்தும் இடத்திற்கு கடத்தும் கசிவுகளால் பெரிய இழப்பு ஏற்படுது. இந்த மாதிரி முறைகள்ல இந்த பாருங்க, இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் இந்த மாதிரி கம்பிகள்ல போறதுல என்ன ஆயிருது, கசிவுல நிறைய மின் இழப்பு ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி சாஞ்சிச்சு அங்க விழுந்துச்சு போச்சு, இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. நம்ம மாற்றி கொண்டு போயிடும். சின்ன சின்ன இடங்களெல்லாம் மின் உற்பத்தி நிலையத்தை உங்கள் மகன் உருவாக்கிறேன். எப்படி பண்றேன் பாருங்க. இந்த பாருங்க, இது எப்படி பண்ணது பாருங்க. நதியில் அந்த காவாயில அந்த தண்ணி இதுல விழ விடுறேன். ஜப்பான் நுட்பம் தான். பாருங்க எப்படி பண்றேன் பாருங்க. இந்த குழிக்குள்ள ஒண்டி விட்டு ஒரு சுழல் மூலமா தண்ணிக்குள்ள இப்படி சுழல் ஏற்படும்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சுழல் மூலமா அந்த சுத்துற அந்த காற்றாடி 1 வாரத்துக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். அந்தந்த பகுதியில் இப்ப எப்படின்னா, இப்ப சிதம்பரத்திலிருந்து ஓடுது மழை நீர், கழிவு நீர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. போகுதுன்னா இங்கேயே ஒரு பக்கத்துல ஒரு இடத்துல நான் இதை பண்ணிட்டேன்னா அங்க இருந்து ஒரு தெருவுக்கு, அடுத்த தெருவில் வர தண்ணி வச்சு அங்க இருந்து ஒரு தெருவுக்கு, அப்படின்னா அங்கங்கேயே மின் உற்பத்தி, அங்கங்கேயே தேவையானதை நான் உற்பத்தி செஞ்சு தந்துருவேன்றேன். அப்ப மின் உற்பத்தியில் தன்னிறைவு நான் எப்படி அடைவேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்ப எல்லா வீடுகளையும் தகடு போட்டிருக்கேன் பாருங்க. மேற்கூரை பார்த்தீங்க. உங்களுக்கு போட காசு இல்லைன்னா நான் கொடுத்துருவேன், போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உழைப்பை கொடுத்து அந்த வருவாயிலிருந்து அரசை எடுத்துக்கிறோம், மாசம் மாசம் பிடிச்சுக்கிறோம். இது வந்து காய்கறி கழிவுல இருந்து மின்சாரம் நீங்க பயன்படுத்தி கீழே போடுறீங்களா, மக்கும் குப்பை, இதுக்கு பேரு இந்த காய்கறி கழிவு. இப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க காம்பு, இந்த மிச்ச காடு மாட்டு கழிவு எல்லாம் போடுறீங்களா, அதுல இருந்து இயற்கை எரிவா உரம் தயாரிக்கிறேன், மின்சாரம் தயாரிக்கிறேன், மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ் தயாரிக்கிறேன். மாட்டு சாணியில எவ்வளவு வேணாலும். இது வந்து சூரிய ஒளி மின்னாலத்தில் சுழலிட ஒளி கற்ற இந்த பாருங்க அப்படி நிறுத்தி சூரிய ஒளி உள்வாங்கி அதில் அடிச்சு மின்சாரத்தை தயாரிக்குது.
இந்த ஒளிக்கற்றை சூரிய ஒளி அதிகமா உள்வாங்கி மின்சாரமா தயாரிச்சு கொடுத்துருது. இதெல்லாம் உங்க வேலை இல்ல, உங்க மகன்கள் வேலை, உங்க பிள்ளைகள் வேலை. உங்க வேலை ஒரே ஒரு ஓட்ட போடுறதுதான். இந்த பாருங்க, இந்த சூரிய ஒளி சக்தி மின்கற்றை உயர் அழுத்தத்தை கொடுத்தவன அந்த தன்மை கொண்டதால இந்த பெரிய தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படுது. எப்படின்னா அங்கங்க வச்சுட்டேன்னா அது சுழன்றதுக்கான தேவையான மின்சாரத்தை அது தயாரிச்சுக்குது. இங்க பாருங்க, இப்போ உங்க பிள்ளை என்ன பண்றேன், இப்படி ட்ரெயின் போகுது, இந்த ஓரத்துல எல்லாம் இந்த காற்றாலை வச்சிடறேன். இப்போ உங்க கார் நிறைய சாலையில போகுதுன்னா இந்த மாதிரி சின்ன காத்தாடியை வச்சிடறேன். அந்த காத்தாடி சுழற்சியில மின்சாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். விளங்குதா? எல்லா நாடுகளும் இருக்கிறதா அவங்க காப்பி எடுத்து அதை எடுத்து இப்படி நான் செயல்படுத்துவேன் நான் சொல்றேன், கற்பனையில சொல்லல. இதையா இவன் செய்யல? இவன் செய்ய மாட்டான், இவன் தலைவன் இல்ல, தரகர், புரோக்கர். இதை செஞ்சாலும் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு எனக்கு 200 கோடி கமிஷன் கொடுன்னு கையெழுத்து போட்டு போவான். இப்ப மற்ற நாடுகள்லாம் அதை தான் செய்யுது. போங்க போங்க வேகமா, அவ்வளவுதான். இதுதான். இது மாதிரி உங்க பிள்ளை தடையற்ற மின்சாரத்தை பூமிக்கு, என் மக்களுக்கு, என் காற்றுக்கு, நீருக்கு ஆபத்து இல்லாம உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு தடை இல்லாம தருவேன். இன்னும் ஜப்பான் எல்லாம் கடலுக்குள்ள சூரிய ஒளி தகடை மிதப்பான் மாதிரி போட்டு தயாரிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆய்வு செய்யணும். எங்கெங்க எங்க மீனவர்கள் பயணம் செய்யல, எங்கெங்க என்னுடைய கப்பல் போக்குவரத்து போகல, எது மனித பயன்பாட்டில் இல்ல, எங்கெங்க மீன் பிடிக்கிற பகுதியில் உணர்ந்து அங்க மிதக்க விட்டு எடுப்பேன். எங்கெங்க மனித பயன்பாடு, இப்ப சென்னை கடற்கரைனா மெரினா, இப்ப கடலூர் கடற்கரைனா இது மக்கள் கூடி கலைகிறாங்க, இது பயன்பாட்டில் இருக்கு, அங்க போறதில்ல. இது சுத்தமா காட்டு வெளியில ஒரு பயன்பாட்டில அங்க போடுற காற்றாலையும் போட்டுருவேன். அந்த மாதிரி தயாரிச்சு தடையற்ற மின்சாரத்தை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் தருவோம் என்பதை உங்கள் மகன் உறுதியாக தருகிறேன். நான் சொன்னா செய்வேன், அதுல நீங்க சொன்னா செய்வேன். என்ன உங்களை ஏமாத்தணும் நினைச்சிருந்தா, நாம் பிழைக்கணும் நினைச்சிருந்தா இந்நேரம் எத்தனை 1000 கோடி எனக்கு கொடுக்க தயாரா இருந்தாங்க, எத்தனை சீட்டும் கொடுக்க தயாரா இருந்தாங்க, எவ்வளவு பதவி வேணாலும் கேட்ட தயாரா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் விட எனக்கு என் மண்ணும் என் மக்களும் நீங்கள் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா என் தலைவன் ஒரு பெரிய கனவை வைத்திருந்தான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று. அந்த கனவை அவன் பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். அவன்தான் நின்றான். நான் செத்தாலும் பரவாயில்லை, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் இந்த இனத்தில் ஒரு மகன் தான். நாங்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, எங்கள் இனம் எழுந்தால் போதும் என்ற பெருங்கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். அப்படி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, என் அன்பு சொந்தங்கள், வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், ரெட்டலைக்கு செலுத்தினீர்கள், கை சின்னத்துக்கு செலுத்தினீர்கள், தாமரைக்கு செலுத்தினீர்கள், யார் யாருக்கோ செலுத்தினீர்கள், எல்லோரும் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறையேனும் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உயிரினுமில்லையன் உடன் பிறந்தார்கள், விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி அவனை வெல்ல வைத்து நீங்களும் வெல்லுங்கள். ஏனால் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும், நம் காடு காக்கும், மலை காக்கும், நிலம் காக்கும், வள காக்கும், மக்களின் நலன் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொண்டு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். இங்கே சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் உயிர் இளவல், என் அன்பு தம்பி ஆய்வியல் நிறைஞர் தமிழ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். அடுத்ததாக நெய்வேலியில் போட்டியிடுகிற என் ஆர்வீர் தம்பி மின்னணு மின்னியில் பட்டப்பட்டி படித்த வீரமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக காட்டுமன்னார் கோயிலிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி சிவஜோதி அவர்களுக்கு நீங்கள் வேளாண்குடி மகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். புவனகிரியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சுமதி சீனிவாசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.
அடுத்ததாக விருத்தாச்சலம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை பொறியாளர் ஆனந்தி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். இந்த பிள்ளைகளின் வெற்றி உங்களின் வெற்றி, எளிய பிள்ளைகள் எங்களின் வெற்றிதான் நம் இனத்தின் வெற்றி. மற்றவர்கள் வென்றார்கள் ஒரு செய்தி, சாதாரண நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றால் வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சம்பவம். மாற்றி எழுதுங்கள், மாற்றி எழுதுங்கள் என்னுயிர் சொந்தங்களே. சிதம்பரத்திலிருந்து எழுதுங்கள். மொழிக்காக இன்னுயிரை ஈந்த வீரமறவன் ராஜேந்திரன் வீழ்ந்த மண்ணில் சிந்திய ரத்த துளியில் எழுதுங்கள். புதிய ஒரு சரித்திரத்தை மாற்றி படையுங்கள். வாக்ககத்திற்கு செல்லும் போது உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் முகத்தை பார்த்து விட்டு செல்லுங்கள். நாம் செலுத்துகிற வாக்கு நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்குமா? அவர்களுக்கு நல்ல கல்வியை, நல்ல மருத்துவத்தை, குடிக்க நல்ல நீரை, நஞ்சில்லாத உணவை, பார்க்க வேலையை கொடுக்குமா என்பதை பார்த்தறிந்து வாழ்க்கை செலுத்துங்கள். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாடுறாங்க. உனக்கெல்லாம் கொழுப்பு தானே. வாழையும் வேலையும் ஏந்திய வரம்பரை இன்னைக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 1000-500க்கும் கையேந்தி நிற்கிறது கேவலம். அதை மாத்துங்கள், மாத்துங்களை அன்பு சொந்தங்களை மாத்துங்கள். சரி.